ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கோடா சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க, 3:15 PM. ஸோ பில்லுமே செம பில்லு. நான் அது தனியான ஒரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறேன், எவ்வளோ பில் ஆச்சு, என்ன ப்ராப்ளமால அவ்வளோ பில் ஆச்சு அப்படின்ட்டு. இன்னும் கூட கொஞ்சம் வேலை இருக்குது கைஸ் நம்மளோட பிளாக் பீஸ்டில். பட் பண்ணி தானேங்க அவனும், பிகாஸ் அவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தனை ஆயிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹிம் லைக் வாட் எவர் ஹீ நீட்ஸ். இல்லை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்க கைஸ், இங்கே 3 பேர் பாருங்க என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க. இந்த சேலமில் மட்டும் ஏன் தான் இப்படி 2 வீலர்ஸ் ஓட்டுறாங்களோ தெரியல. 2 வீலர்ஸாலேயே இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் போல. ரொம்ப ரிஸ்க் கைஸ் அவங்களோட. எல்லாம் முடிஞ்சது கைஸ். பசி வேற ஒரு சைடு. ஸோ ஐ மஸ்ட் ஹாவ் மை லஞ்ச். ஆக்சுவலி 3 மணி 3:30ங்கிறது 3:17 ஆகுதுங்க கைஸ். ஸோ இட் இஸ் நாட் குட். லைக் ஹெல்த்தை வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும் கைஸ். டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு பார்த்துக்கணும். கார் கழுவு கூட இல்லைங்க கைஸ். அவங்க கழுவி தரல நமக்கு காரை. நான் கழுவி தந்துடுவாங்கன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல. சஸ்பென்ஷனையும் மாற்றணும் கைஸ். அதுதான் அடுத்த இதில் பெரிய ஒரு இது. நான் அது அடுத்த உங்களுக்கு அந்த இது சொல்லும்போது, பில்லிங் சொல்லும்போது நான் ரிவீல் பண்ணுறேன் கைஸ். பிரேக்ஸ் மாற்றியாச்சு கைஸ். பிரேக்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது. லோயர் ஆம்னு சொல்லிட்டு ஒன்று மாற்றிருக்கேன். 2 லோயர் ஆம் ஆக்சுவலி 2 வீலுக்கு மாற்றிருக்கேன். லோயர் ஆமும் மாற்றியாச்சு. அப்புறம் 2 ஹேண்டில், லோயர் ஹேண்டிலுமே மாற்றியாச்சு. லைக் பரவாயில்லங்க கைஸ். ஒரு டைம் ஒர்க் பண்ண உடனே கார் இஸ் பிட் ஆஃப் ஃபைன் தான் சொல்லுவேன். குட்டு தான். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் டோல்கேட் ஃப்ரம் சேலம் டு கிருஷ்ணகிரி, விச் இஸ் ஓமலூர் டோல்கேட். ஓகே கைஸ், இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் ஆர்ஆர் பிரியாணி கைஸ். இங்கே ஆர்ஆர் பிரியாணி ஒன்று லெஃப்டில் இருக்கும் ஆக்சுவலி. அவங்க சர்விங்கே வாழையில தான் பண்ணாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. அது போக தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் கிரேவியும். அப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணி கைஸ். அந்த சிக்கன் பிரியாணியில் வந்து ஒரு 2 பீசஸோட சிக்கன் இருக்கும், அதுதான் அந்த பிரியாணி. அதுக்கப்புறம் நான் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கைஸ் இதுதான் அந்த ஆர்ஆர் பிரியாணி. ஸோ நைஸ் ஆக்சுவலி. ஃபுட்டு ஓகேங்க, ரொம்ப ஒன்றும் பேட் இல்லை, ஓகே தான். நான் இதையா லாஸ்ட்டாக பிடிக்கிறேன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியலங்க, பசி வேறையா. ஸோ அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்டேன். பாருங்கள் இவ்வளோ ஆச்சுங்க ஆக்சுவலி. சிக்கன் பிரியாணி வந்து 190, சிக்கன் 65 175, அதோட ஜிஎஸ்டி போட்டு 380ங்க. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ருக்கேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் கொஞ்சம் டேஸ்ட் வேறு அவங்க டெவலப் பண்ணலாம் ஆக்சுவலி பிரியாணியில். சிக்கன் 65 சூப்பருங்க. ஸோ அதில் எந்த கொஷின்ஸுமே இல்லை, நல்லா தான் கைஸ் இருந்தது. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மணி, விச் இஸ் ஆக்சுவலி லேட் டு ஹாவ் லஞ்சு. பட் என்ன பண்ணுறது கைஸ், ஸோ ஒர்க்குன்னு வந்துட்டோம், எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. எனி ஹவ் வி காட் அவர் கார். அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படியே போயிட்டுருக்கேன் கைஸ். ஸோ எங்கேயா பிரேக் எடுத்தால் ஐ ஜஸ்ட் ரெக்கார்ட் இட் கைஸ். பார்ப்போம் கைஸ். கைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மவுண்டன்ஸ் இருக்குது பாருங்க. இந்த ரோடில் மவுண்டன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை போல கைஸ். மார்னிங் ஓகே, ஒரே ரோடுனால மார்னிங்கும் ஈவினிங்கும் செம்மையாக இருக்குது பாருங்க கைஸ். லுக்கே வேற மாதிரி இருக்குது. இப்போ வேற மாதிரி இருந்தது, இப்போ பாருங்க இப்போ வேற மாதிரி இருக்குது. சூப்பர் ரோட்ஸ் கைஸ். இந்த மவுண்டனுமே வேற லெவல். எனக்கு இந்த மவுண்டனை பார்க்கவே இந்த ரோட்டில் என்னமோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. சூப்பர் கைஸ், சூப்பர் மவுண்டன்ஸ். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐ திங்க் இன்னும் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஐ திங்க் தட் இன்னும் 5 to 10 இருக்காது கைஸ். மேபி ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம அகெயின் அந்த தொப்பூர் கணவாய்க்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த தொப்பூர் கணவாயின்னு சொன்னாலே எனக்கு வர 2 தாட்ஸு. ஒன்று வந்து அந்த பெரிய ஆக்சிடென்ட் கைஸ். மேபி நான் அந்த வீடியோ கிடைச்சா நான் இதுக்கப்புறமே உங்களுக்கு போட்டு விட்றேன். 2வது வந்து விஜய் ப்ரோவோட, உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூபர் விஜய் ப்ரோவோட மிட் நைட் ஸ்டோரிஸில் ஒரு ஸ்டோரி பார்த்தேன் இது ரிலேட்டடாக.
அப்புறம் பார்த்தியுமே நம்ம பார்த்தியுமே அந்த இதை வந்து போட்டிருந்தார் ஆக்சுவலி அந்த தொப்பூர் கணவாயை பற்றி. இட்ஸ் ஸோ நைஸ். ஐயோ என்ன பண்ணுறாங்க ரோட்டில், சரியில்லையே, ஃபுல்லாக இருக்காங்க மாதிரி இருக்குது கைஸ். முடியல, என்னென்ன பண்ணியிருக்காங்க ரோட்டில். ஓ எஸ், நான் மேபி நியர் டு தொப்பூர் கணவாய் கிட்ட ஐ ஜஸ்ட் கண்டினியூ த vlogging கைஸ். ஓகே கைஸ், நான் தொப்பூர் கணவாய் வந்த உடனே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த சீனரிகளை பார்க்கும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு கைஸ். ஸோ நீங்களும் பாருங்கள், ஆக்சுவலி யூ ஷுட் நாட் பி மிஸ்ஸிங் இட். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஸோ நைஸ். ஸோ பியூட்டிஃபுல். என்ன பண்ணுறாரு, ஒரு ரோட்டில் போகாமல் என்னமோ பண்ணுறாரு. அவங்க கைஸ் அவங்க கண்டினியூஸாக ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுவான்னு மாற்றி மாற்றி இது பண்ணிடுறாங்க போல. செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். சீனரிக்காகவே இந்த ரோடை நிறைய டைம் ஓட்டலாம் போல. இந்த ரோட்டில் ஒரே தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட்ன்ற மாதிரி இருக்குது. என்னடா ஆச்சு அந்த காரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? இடிச்சிட்டாங்களா இந்த காரை? என்ன பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த காரை? ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு மாதிரி இருக்குது கைஸ். ஐ திங்க் இடிக்கல, பிரேக் டவுன் ஆயிருக்கு. லாரி பிரேக் டவுன் ஆயிருக்கு, அதனால காரை நிப்பாட்டி தே வர் டூயிங் சம்திங். இந்த ஊர் பேர் ஜோடுகுலி. குலி. நல்ல வேலை ரோட்டில் குழியெல்லாம் இல்லை கைஸ். ஜோடுகுலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ளவுட்ஸ் பாருங்க கைஸ், ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக. இப்போது டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:24. வெயில் அடிக்காமல் கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது. அதுவும் சுற்றி க்ரீனரி பாருங்கள், செம்ம சூப்பர் ஆக்சுவலி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். Wow, see the mountains before you guys. Jaw opening-ஆ இருக்கு. So beautiful actually. கேமரால எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு தெரியல, பட் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னமோ பெரும் மூச்சு விடுற மாதிரி இருக்கு அதுல பார்த்துட்டு. ஸோ சூப்பரா இருக்கு கைஸ். செம்ம பிரெத் டேக்கிங் வியூவா இருக்கு. சூப்பர் ஆக்சுவலி. பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே கண்டினியூஸ் மவுண்டன்ஸ், செம்ம சூப்பர். ஒருவேளை போகும்போது நமக்கு இது இவ்வளோ கிளியராக தெரியலையோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிட்டர்னில் செம்ம சூப்பராக இருக்கு கைஸ். வாஸ் லைக்கிங் இட் ஆக்சுவலி. நம்ம ஃபோன் சூடாகாமல் இருக்கணும். என்ன ப்ராப்ளம்னா கைஸ், நான் ஏன் வீடியோ கட் பண்ணி எடுக்கிறேன், ஏன் ஃபுல்லாக போடாமல் இருக்கேன்னா, ஃபோனை வந்து நான் டேஷ்போர்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டரில் தான் வைக்கிறேன். என்ன ஆகிடுது, நம்ம கார் பிளாக்காக இருக்கனால ஃபுல் ஹீட் அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணனால என் ஃபோனுமே ஓவர் ஹீட் ஆகிடுது. ஓவர் ஹீட் ஆனோடனே சென்சார்ஸ், ஃபோனில் இருக்க சென்சார்ஸ் என்ன நினச்சிடுது, என் ஃபோன் வந்து ஓவர் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம யூஸரை வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ தட் ஹீ வில் ஸ்டாப் யூஸிங் இட் ஃபார் சம் டைம். ஸோ தட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் அகெயின் வில் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகுது. இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ்ல தொப்பூர் கணவாய் வந்துருவோம் கைஸ். பார்த்தி ப்ரோ, இன்னோவேஷன் ப்ரோ, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். பிகாஸ் whenever you guys are coming or crossing over this route இதை பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நிறைய ஃபன் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், காருங்களெல்லாம் அப்படியே லெஃப்ட் ரைட் வளைப்பாங்க பாருங்க தொப்பூர் கணவாயில். நமக்கே பயம் வந்துடும், டே இப்படி கூட டிரைவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரிஸ்கி கைஸ். ஓகே, இந்த பேரிகேட் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த பேரிகேடால் என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ஒரு ரைட் சைடுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ வரவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த கட் பண்ணி போடுறதுக்கு எல்லாமே அதுக்கு சேர்த்து அந்த பேரிகேட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு, இங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு. இங்கே டிராஃபிக் ஆனதுனால காருங்களோட கியூஸ் வந்து அந்த தொப்பூரோட அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன் எங்கே வரையும் அந்த டிராஃபிக் ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோ கூட போடுறேன். இன்னும் எங்கே போகிறீங்க பாருங்க கைஸ். இந்த பிரிட்ஜு இங்கே மாதிரி இருக்குது பாருங்க. இந்த பிரிட்ஜு கிட்ட வரையுமே காருங்க நின்றுட்டு இருந்தது. அங்கே இருந்த டிராஃபிக்கால வந்த லாரி உங்களுக்கு மேடு தெரியும் ரைட் சைடில். அந்த இடத்துல இருந்து ஒரே பிரேக் அடிச்சாரு, ஒன்றுமே பண்ண முடியல, ஃபெயிலியர். அடிச்சு தூக்கிட்டாருங்க எல்லா காரையுமே. 7 கார்ஸோ 8 கார்ஸோ இட் வாஸ் ஸ்டக் பிட்வீன் தட். இது மேடுங்கிறனால ரொம்ப கஷ்டம் கைஸ்.
என்ன நடந்துட்டு இருக்கு யாருக்கு என்னன்னே தெரியாது கைஸ். கஷ்டம் தான் கைஸ் இந்த ரோட்டில் ஓட்டுறது. அந்த மாதிரி தேர்ட் ரோடே எடுக்கக்கூடாது. பட் ஸ்டில் இங்கே இருக்க லாரிங்க லோடு எல்லாமே ப்ராப்ளம் கைஸ். பாருங்கள் எப்படி போகிறாங்க. இப்படி போனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி ஒரு லாரிங்களாச்சும் ஒரு லைனை ஃப்ரேம் பண்ணலாம். அவங்க ஒரு 2-3 லேன்ஸ் வரனால இந்த மாதிரி கார்காரங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க ரைட்டா ஸ்ட்ரைட்டா லெஃப்டா வெயிட்டான்னு தெரியாமல் என்ன வளருது வாய். இல்லை உண்மை சொல்கிறேங்க கைஸ். அதனால ஒரே கன்ஃபியூஷன் தான் இந்த ரோட்டில் வந்தாலே. சரவணா பவனுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்தேன். அங்கே இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட்டுக்கு லெஃப்டில் இருக்குது. ஸோ அங்கே நல்ல டீ இருந்தது. அப்படியே ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் வாங்கிக்கிட்டேன், விச் இஸ் ஃப்ரூட்டி. சரிங்க, அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. சொல்லப்போனால் டீ குடிச்ச உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். டில் கிருஷ்ணகிரி எங்கேயும் நிற்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். ஸோ நியர் டு காவேரிப்பட்டினம் வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ தருமபுரிக்குள்ளே வந்தாச்சு. தருமபுரிக்குள்ளனா தருமபுரி பாஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹைவேஸில். ஸோ பாதி கிலோமீட்டர் கடந்துட்டோம் கைஸ், ஃப்ரம் சேலம் டு தருமபுரி. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கைஸ் கரெக்டாக கிருஷ்ணகிரி வந்துடுவோம். பாருங்கள் கைஸ், பாருங்கள் இந்த பஜ்ஜரோ செமையாக இருக்குது. பழைய பஜ்ஜரோ கைஸ், இந்த ஸ்டிக்கரோடு இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் என்ன மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா கைஸ். ஓகே, கியா சொனெட் ரெட்டிஷ் ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கலரில் பார்க்கல, ஒயிட் கலரில் பார்த்துட்டு இருந்தேன். செல்டாஸுமே ஒயிட் கலரில் பார்த்தேன் கைஸ். பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது ஆக்சுவலி. பாருங்கள், நம்ம பொலேரோ போகுது, பழைய பொலேரோ. பலதான் புதுசாக புது பொலேரோன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க, அப்பா செம்ம லெவலுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. போல இந்த பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்களா அவ்வளோ நீட்டாக. பர்ஃபெக்டாக இருக்கு ஆக்சுவலி. ஓகே கைஸ், நம்ம இப்போ கிருஷ்ணகிரி வந்துட்டோம், விச் இஸ் காவேரிப்பட்டினம். இந்த லெஃப்ட்டு போனீங்கன்னா அப்படியே காவேரிப்பட்டினம் போயிடுவீங்க. காவேரிப்பட்டினம் பாலக்கோடு ஏற்கனவே போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலக்கோடு அது காவேரிப்பட்டினத்துக்குள்ளே போய் தான் போகணுமே. கிருஷ்ணகிரிலேருந்து வரும்போது அது ரைட்டு. இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டுவர்ட்ஸ் போகிறனால அது லெஃப்டில் இருக்குங்க. அண்ட் இந்த பிரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய தண்ணி, காவேரிப்பட்டினத்தோட தண்ணி போகிற இடத்த பார்ப்பீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். பாருங்க கைஸ், வெல்கம் டு தி 7 Hills District, which is கிருஷ்ணகிரி. ஏன் அதை 7 Hills Districtன்னு சொல்கிறோன்னா, இட்ஸ் ஆல் லைக் எங்கே திரும்பினாலுமே உங்களுக்கு மலை தெரியுங்க. ஸோ அந்த மலையவே குடஞ்சி தான் கிருஷ்ணகிரி டு பெங்களூர் ஹைவேஸை போட்டிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால் 7 Hills District. அண்ட் அதோட நிறைய ஃபேமஸான திங்ஸ் இருக்குங்க. லைக் மேங்கோஸ் அண்ட் ஆல் இங்கே தாங்க மோர். நீங்கள் வந்து சேலத்து மாம்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃபார் தெம் ஆல்சோ ஐ திங்க் த சப்ளை இஸ் ஃப்ரம் ஹியர் தான். கிருஷ்ணகிரி இஸ் த மெயின் பிளேஸ் ஃபார் மேங்கோஸ். Another main important thing at Krishnagiri you could find is granites-ங்க. நீங்கள் எங்கே திரும்பினாலும் granites பார்க்கலாம். So if you take from Krishnagiri to Hosur, ஃபுல்லாகவே granites-ங்க. Everywhere and anywhere you will find granites. So exactly நம்ம இப்போ தாங்க அந்த பாலத்துக்கு வரப்போகிறோம். ஐ திங்க் உங்களால் தண்ணியை பார்க்க முடியுமா தெரியவில்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இதுதாங்க அந்த பாலம். தண்ணி சுத்தமாகவே உங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த பொசிஷனில். பட் என்னாலேயே நான் கேமராவை எடுக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் ஹேவிங் 2 hands on the steering. அப்படியே போயிட்டுருக்குங்க. பட் இங்கே பிரேக் அடிக்கிறாரு. ஓகே, இங்கே ஒரு புது ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நைஸ் ஆக்சுவலி. பிரெட் மீட் ஸ்பைஸ். பாருங்க, எங்கே திரும்பினாலும் எங்கள் ஊரில் மழை தாங்க. சரியான ஓட்டுறாரு போலங்க இந்த கிரேட்டா. தொட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். வக்கீல் வேறு இத்தனைக்கும் அவர் இதுக்காக இப்படி ஓட்டுறாருன்னு தெரியல. டஸ்டர் போங்கப்பா, உங்களுக்கு வழி விட்டாச்சு. டஸ்டர் டஸ்டர் டஸ்டர். ஸ்பீடுங்க, ஓவர் ஸ்பீடு கில்ஸ் தான். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். அவர் ஓட்டிட்டு போகிறாருங்க. நம்ம 100K ஓட்டும். அதுதான் நம்ம சேஃப்டிக்கும் மற்றவங்க சேஃப்டிக்கும் நல்லது. ஒரு 140 ஓட்டுறாரு மாதிரி இருக்குங்க. நானுமே ஒரு 100 to 120 ஓட்டுறேன். அப்பயுமே பாருங்கள்
ஒன்றுமே பண்ண முடியல. பாருங்கள், எங்கே திரும்பினாலும் எங்கள் ஊரில் மலைங்க, மழை போக பாருங்கள், க்ரீனிஷாக எந்த இடத்துல திரும்பினாலும் இருக்குங்க. தட்ஸ் ஒன் ஸ்பெஷாலிட்டி ஃபார் கிருஷ்ணகிரி. கிளைமேட்டுமே நீங்கள் நியர் டு பெங்களூர் கம்பேர் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் வெயில் காலத்தில் மட்டும் அது எப்படின்னே தெரியல, செம்ம வெயில் அடிச்சிடுதுங்க. கொஞ்சம் நஞ்சம் வெயில் இல்லை, ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வரையுமே அடிச்சிடும் போல், 40 42. இது எங்கேயோ சென்னை சைடு ஹியூமிடிட்டி சைடு சி சைடு அடித்தா பரவாயில்ல, சுற்றி மழை தான் வச்சுருக்கோம், மலைக்கே எங்களுக்கு வெயில். நேரத்துக்கு அதுவே பீச் சைடு இருந்தால் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருப்போம் எல்லாரும். என்ன எப்பயுமே உங்களுக்கு கண்டென்ட் போட ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்குங்க உங்கள்கிட்ட தான் பேசுகிறதுக்கு. இப்படி நாங்கள் இங்கே இருக்கனால எங்களுக்கு வந்து எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் நான் கண்டென்ட் ரெடி பண்ணுறேங்க. பாருங்க எங்கள் கிருஷ்ணகிரி எவ்வளோ லாரிஸ் பார்க்கிங்க. ஐ திங்க் இங்கே லாரிஸ்க்கு வந்து ஃபுட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துல. ராயல் என்ஃபீல்டுக்காரர் என்னமோ பண்ணிட்டு இருக்கார். இந்த லெஃப்ட் அப்படியே போனீங்கன்னா அப்படியே நீங்கள் கேஆர்பி டேமுக்கு போயிடுவீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி தண்ணி வந்து பெங்களூர்லேருந்து தான் வருது. வாட்டர் கொஞ்சம் வர்ஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம், பிகாஸ் அது எல்லா வாட்டர்ஸுமே கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு வருது. பட் வாட்டர் இருக்குங்க, விச் யூ குட் see லைக் சம்திங் குட் இஸ் தேர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேஆர்பி பார்க்கலாம். நான் அது ஒரு டைம் போகும்போது vlog பண்ணுறேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரே இதை பேசிகிட்டே இருக்கேன் திருப்பி. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போக அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அதனால் என் அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே கைஸ், ஸோ எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. அதுவும் பைக்கில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. இப்போ இருக்க டிரைவிங் பார்த்தா என்ன நடக்குன்னே தெரியல. சரி கைஸ், எல்லாம் ஸ்டே சேஃப், டேக் கேர், மீட் யூ ஆல் சூன், பாய்.